ஷைத்தான் ஆதிக்கம் செலுத்தினா மறக்கடிக்க வச்சு விட்ருவான். ஷைத்தாண்ட வேலை தான் மறக்கடிக்க வைக்கிற ஷைத்தாண்ட வேலை. அதால தான் மறதி தூக்கம் ரெண்டும் காரணங்கள். மறந்துட்டீங்க, மறதி வந்துட்டு, தூக்கம் போயிட்டு, மன்னிப்பு இருக்கு. மௌத்துக்கடை நீங்கள் எவ்வளோ இந்த குர்ஆன்ட எந்த பக்கம் போனீங்கன்றாலும் உங்களுக்கு ஆழத்தில் போய் போய் அல்லையலாது. அவ்வளோ கடல் இது பிள்ளைகளுக்கு. அதான் சொல்லுவாங்க, நீங்கள் உங்களோட பிள்ளைகளோட ஆக இரக்கமாக இருந்தால் குர்ஆனை கொடுப்பீங்க, இரக்கம் குறைய குறைய காசை கொடுப்பீங்க. அதனால் சூரா கஹ்ஃபுடைய 23வது ஆயத்துடைய நசிஹத் என்ன தெரியுமா? وَلَا تَقُولَنَّ لِشَيْءٍ إِنِّي فَاعِلٌ ذَلِكَ غَدًا إِلَّا أَن يَشَاءَ اللَّهُ. நபியே, எந்தொரு விடயத்துக்கும் நாளை செய்வேன் என்று மட்டும் சொல்லிடாதீ. நாளைக்கு செய்வேன் என்று சொல்றதாக இருந்தால் இல்லா ஐயஷா அல்லாஹ், இன்ஷா அல்லாஹ்னு மட்டும் சொல்லு. இந்த இடத்துல முக்கியமான விடயம் கத். وَلَا تَقُولَنَّ لِشَيْءٍ إِنِّي فَاعِلٌ ذَلِكَ غَدًا. கதான்னா என்ன? அடுத்த பொழுது. இப்போ நீங்கள் இப்போ எங்களுக்கு மக்ரிப் டைம் வைங்களேன், இஷாக்கு அடுத்த இன்ஷா அல்லான்னு சொல்லு, பயப்படாமல் சொல்லு இன்ஷா அல்லாஹ். இந்த கத்ங்கிறது அடுத்த பொழுதுக்கு சொல்ற, நாளைக்கு மட்டும் அல்ல. நாங்கள் நீயத் வைப்போமே, நவைத்து சௌம கத், சௌம கத் கதின் அன் அதாயி ஃபர்து ரமதான் ஹாதிஹி சனதி லில்லாஹி தஆலா. கத் என்கிறது அடுத்த பொழுது நீயத். கத் என்றால் நாளைக்கும் சொல்றது, அடுத்த பொழுதுக்கும் சொல்றது கத். அதனால இது ஆகப்பெரிய ஒழுக்கம் ஒன்று அல்லாஹ் சொல்லி தந்தான், எங்களுக்கும் சொல்லி தந்தான், நாங்கள் எங்களோட பிள்ளைகளுக்கும் சொல்லி கொடுக்கணும். இது எந்த வார்த்தை இன்றைக்கு தெரியும் எங்களுக்கு, காஃபிர்கள் கூட இன்ஷா அல்லாஹ் சொல்றாங்க. அவங்க விளங்கிட்டாங்க. ஏனென்றா தௌராத்தை படித்த காஃபிர்கள் இருக்கிறாங்க, இஞ்சியில படித்த காஃபிர்கள் இருக்கிறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய சம்பவம் உங்களுக்கு தெரியும், ஹதிர் அலைஹிஸ்ஸலாத்துடைய சம்பவம் தெரியும். இது ஆகப்பெரிய அதப். இது உலகத்தில் எவ்வளோ நலவுகளை அடைய முடியுமான அதப் இது. இன்ஷா அல்லாஹ், இன்ஷா அல்லாஹ் சொல்ல இல்லைன்னு வைங்க, பிள்ளைகளை பழக்கம். இன்ஷா அல்லாஹ் சொல்லுங்கன்னு பழக்கம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சுன்னத்தை எங்களுக்கு சொல்லித்தாரான். وَلَا تَقُولَنَّ لِشَيْءٍ إِنِّي فَاعِلٌ ذَلِكَ غَدًا إِلَّا أَن يَشَاءَ اللَّهُ. அதுக்கு பிறகு அல்லாஹ் சொல்றான், وَاذْكُرْ رَبَّكَ إِذَا نَسِيتَ. நபியே, அல்லாஹ்வை மறந்தா உடனே அல்லாஹ்வை ஞாபகப்படுத்து. وَاذْكُرْ رَبَّكَ إِذَا نَسِيتَ. மறந்துட்டா அல்லாஹ்ட ஞாபகப்படுத்து, இன்ஷா அல்லாஹ்னு சொல்லு. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, وَلَوْ بَعْدَ سَنَةٍ مَا لَمْ تَحْنَثْ. இப்போ இன்ஷா அல்லாஹ் சொல்ல மறந்துட்டீங்க, ஒரு வருஷம் ஆயிட்டு, அப்போ ஞாபகம் வருது, இன்ஷா அல்லாஹ்னு சொல்லு. உங்களுக்கு ஒரு வருடம் ஆயிட்டு ஒரு வார்த்தையை பேசி இன்ஷா அல்லாஹ் சொல்ல மறந்துட்டீங்க, இப்போ ஞாபகம் வர சொல்லுங்க இன்ஷா அல்லான்னு சொல்லுங்க. நாளைக்கு செய்வேன், அடுத்த வருடம் செய்வேன், அடுத்த வாரம் செய்வேன் இல்லை, இன்ஷா அல்லாஹ் செய்வேன், இன்ஷா அல்லாஹ் செய்வேன், இன்ஷா அல்லாஹ் போவேன், இன்ஷா அல்லாஹ் தருவேன். அப்போ சிலவர் சொல்லுவாங்க பொய் இன்ஷா அல்லான்னு. பொய் இன்ஷா அல்லாஹ் இல்லை, உறுதியான நீயத்தோட இன்ஷா அல்லான்னு சொல்லுங்க, அல்லாஹ் நடத்தாட்டி வைப்பார். அல்லாஹ் நபி அவங்களுக்கு சொல்றான், வذ்குர் ரப்பக இதா நஸீத். என்ன மறக்கடிக்கிறவன் யார்? இன்ஷா அல்லாஹ்வை ஷைத்தான். எங்களுக்கு மறதியை தாரவனே அவன்தானே. وما أنصانيه إلا الشيطان أن أذكره. மறக்கடிக்கிற ஷைத்தான் தான். استحوذ عليهم الشيطان فأنساهم ذكر الله. ஷைத்தான் ஆதிக்கம் செலுத்தினா மறக்கடிக்க வச்சு விட்டுருவான்.
ஷைத்தாண்ட வேலை தான், மறக்கடிக்க வைக்கிற ஷைத்தாண்ட வேலை. அதால தான் மறதி தூக்கம் ரெண்டும் காரணங்கள். மறந்துட்டீங்க, மறதி வந்துட்டு, தூக்கம் போயிட்டு, மன்னிப்பு இருக்குது. وَإِمَّا يُنْسِيَنَّكَ الشَّيْطَانُ فَلَا تَقْعُدْ بَعْدَ الذِّكْرَى مَعَ الْقَوْمِ الظَّالِمِينَ. இந்த 3 ஆயத்திலையும் உங்களை மறக்கடிக்க வைக்கிற ஷைத்தான் அல்லாஹ் சொல்றான். அதனால وَذْكُرْ رَبَّكَ إِذَا نَسِيتَ, மறந்தா அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துங்க. وَقُلْ, சொல்லுங்க, عسى أن يهديني ربي لأقرب من هذا رشدا. என்ற ரப்பு நேர்வழி எனக்கு காட்டுவான்னு சொல்லும். அல்லாஹ் தான் எங்களுக்கு ரஷதாவை காட்டும். وَقُلْ عسى أن يهديني ربي لأقرب من هذا رشدا. சொல்லுங்க, இன்ஷா அல்லாஹ் சொல்லுங்க, அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துங்க, அல்லாஹ் எனக்கு நேர்வழியை காட்டுவார். ரஷாத காட்டுற யார்? நேர்வழி ரஷாத் அல்லாஹ் கிட்டன்றி. وَقُلْ عَسَى أَن يَهْدِيَنِي رَبِّي لِأَقْرَبَ مِنْ هَذَا رَشَدًا. அதற்கு பிறகு அல்லாஹ் சொல்லி முடிக்கிறான். என்ன தெரியுமா? இந்த குகைவாசிகள் எத்தனை ஆண்டுகள் குகையில் தூங்கினார்கள். ஏன்னா அஸ்ஸாபுல் கஹ்ஃபுடைய சம்பவம் முடியல. இந்த குர்ஆன்ங்கிறது கடல். குர்ஆன்ங்கிறது என்ன? வாழ்க்கையில் மௌத்துக்கு இடையில இதையில தூக்கல. மௌத்துக்கடை நீங்கள் எவ்வளோ இந்த குர்ஆன்ட எந்த பக்கம் போனீங்கன்றாலும் உங்களுக்கு ஆழத்தில் போய் அள்ளையல. அவ்வளோ கடல் இது. பிள்ளைகளுக்கு அதான் சொல்லுவாங்க, நீங்கள் உங்களோட பிள்ளைகளோட ஆக இறக்கமாக இருந்தால் குர்ஆனை கொடுப்பீங்க. இறக்கம் குறைய காசை கொடுப்பீங்க. ஆக இறக்கமுள்ள பெருமதியான பிள்ளைகளுக்கு ஆக பெருமதியான குர்ஆனை கொடுப்பாங்களா? சில இமாம்கள் தங்களுடைய 40 ஆண்டுகள் அப்படியே குர்ஆனுக்கே செலவழிச்சு விட்டாங்க. என்னண்டா இதை எப்படி அடையாளம் காண்ற, எப்படி இதனுடைய பாருங்க, ஒரு ஆயத்திலே தஃப்சீர் ஒரு மணித்தியாலமா. இதெல்லாம் உலமாக்கள் எழுதி வச்சது தான். உலமாக்கள் சூரா கஹ்ஃபை பற்றி எப்படி எழுதியிருக்கிறாங்க. அதில் இந்த குகைவாசிகள் வலபிசூ ஃபீ கஹ்ஃபிஹிம் 300 சினீன், 300 ஆண்டுகள் அந்த குகையில் அவர்கள் தூங்கினார்கள். 300 ஆண்டுகள் என்பது சூரிய கணக்கு. 300 ஆண்டுண்டா அப்ப சந்திர கணக்கு எத்தனை ஆண்டு வரும்? ஒரு 100 ஆண்டுக்கு 3 ஆண்டு கூடிடும். 100 சந்திர சூரிய ஆண்டுக்கு சந்திர கணக்கு எத்தனை ஆண்டு கூடும்? 3 கூடும். அப்ப 309 ஆண்டுகள் சந்திர கணக்குப்படி. வஸ்தாது 9 வலபிது ஃபீ கஹ்ஃபிஹிம் 300 சினீன வஸ்தாது 9. 300 ஆண்டுகளும் 9 ஆண்டுகளும் அல்லாஹ் இவர்களை குகையில் தூங்க வைத்தான். அல்லாஹ் எங்களுக்கு படிச்சு தாரான். 300 அல்லப்பா, 1000 வருடம் நீங்க கபர்ல தூங்கினாலும் இன்ஷா அல்லாஹ் உங்களை எழுப்பாட்டுவேன். எழுப்பாற்ற சக்தி அல்லாஹ்க்கு இருக்கின்றது. அல்லாஹ் விளங்கப்படுத்துறான். அவ்வளவுதான். இன்றைக்கு எங்கட வாப்பா மூதாதையர்கள் உலகத்தில் வாழ்ந்துட்டு போயிட்டாங்க, எழுப்பாட மாட்டான் அல்லாஹ். முழு பேர் எழுப்பாட்டும். அல்லாஹ் தான் வலபிது ஃபீ கஹ்ஃபிஹிம் 300 சினீன வஸ்தாது 9 குலில்லாஹு அஅலமு பிமா லபிசு. நபியே சொல்லுங்க, அல்லாஹ்க்கு தான் தெரியும் எவ்வளோ காலம் தங்கினாங்கன்னு. குலில்லாஹு அஅலமு பிமா லபிசு இன் லஹு கைபுஸ் ஸமாவாதி வல் அர்ض